இது தேர்தல் திருவிழா. தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு முன்னாடியே தேர்தல் எப்போ நடக்குன்னு கேப்டன் கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்ல, தேர்தல்ல எங்களை ஜெயிக்க வைக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு இன்னும் வைக்காத கூட்டணிக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு இன்னொரு தலைவர். சட்டமன்ற தேர்தல் கூடவே உள்ளாட்சி தேர்தலுக்கும் சேர்த்து ஒருத்தர் வாக்கு சேகரிக்க பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை முதல்ல எடப்பாடி காப்பாத்திக்கிட்டோன்னு அறிவுரை சொல்லி இருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர் ஒருத்தர். இப்படி இன்னும் அரசியல் களத்துல நடந்த பல சுவாரஸ்யங்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழா தொகுப்புல நம்ம பார்க்கலாம். Get ready for election. பரமக்குடியில நாங்க நின்று ஜெயிக்கல, முதுகுலத்தில் தோக்கடிப்போம், ராம்நாட்ல தோக்கடிப்போம், யாரை தோக்கடிப்போம் எனக்கு தெளிவா தெரியும். சட்டமன்ற தேர்தலிலும் ஒற்றுமையாக நீங்கள் அண்ணன் அன்புமணியுடன் இருங்கள். ஒரு அரசியலுக்காக சொல்லல, உண்மையாக சொல்லுகிறேன். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது. இப்ப அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க, பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்கிற. பிப்ரவரி கடைசி வாரத்துல வாக்காளர் பட்டியல் வெளியாயிரும். மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல வாக்குப்பதிவு நடந்துரும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கே டஃப் கொடுத்திருக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர். எப்படியும் அடுத்த மாசம்தான் தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க, அதுக்குள்ள கூட்டணியை அறிவிச்சிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? மேபி பிப்ரவரி எண்ட் வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிட போகிறார்கள், நமக்கு வந்த தகவல். அதே போல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தேர்தல் தேதி, மார்ச் 10க்குள்ள தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களில தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், இன்னொரு மொத்தம் 5 ஸ்டேட். அதுல முதல் ஃபேஸ், அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கிறது என்பதும் இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும், அந்த தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். கெட் ரெடி ஃபார் எலெக்ஷன். எனி டைம் அந்த அறிவிப்புகள் வரும். அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். பிரேமலதா மாதிரியே இன்னும் எந்த கூட்டணிக்கு போறதுன்னு முடிவு பண்ணாம இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் கூட்டணியில சேர்க்க போற கட்சிக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. உங்க கூட்டணியில நாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒதுக்குற தொகுதியில நீங்க வேலை செய்யணும், செய்யலன்னா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் தோக்கடிக்கிற வேலையை நாங்க பார்ப்போம்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு இவரு. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், புதிய தமிழகம் போட்டியிட்டது ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தென்காசி. எங்களோடு கூட்டணி அமைச்ச கட்சிகள் உயிர்ப்புடன் நேர்மையுடன் பணிபுரிஞ்சிருந்தால் நாங்கள் 2014 வெற்றி பெற்றிருப்பேன், 2019 வெற்றி பெற்றிருப்பேன், 2024 வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்புகள் கொடுக்கறது இல்லை. பரமக்குடியில் நாங்கள் நின்று ஜெயிக்கல, முதுகுலத்தில் தோக்கடிப்போம், ராம்நாட்டில் தோக்கடிப்போம், யாரை தோக்கடிப்போங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். யாரை தோக்கடிக்குமோ அவங்கள தோக்கடிச்சு விட்டுருவோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பரப்புரையே பல அரசியல் கட்சிகள் இன்னும் முழுசா தொடங்கல. அதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கும் சேர்த்து வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி. அவங்க என்னெல்லாம் பேசி வாக்கு கேட்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அண்ணன் அன்புமணியுடன் தங்கைகளாக நீங்கள், சகோதரிகளாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்தாதான் நம்மளால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். சட்டமன்ற தேர்தலிலும் ஒற்றுமையாக நீங்கள் அண்ணன் அன்புமணியுடன் இருங்கள். அதே போல உள்ளாட்சி தேர்தலிலும் நீங்கள் அண்ணன் அன்புமணியுடன் இருந்து நல்ல பதவிகளை பெற்று உங்கள் பகுதிக்கு நல்லதை செய்து கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலுக்கு அன்புமணிக்காக சௌமியா வாக்கு கேட்க, அப்பாவை மதிக்காத மகன் தேர்தலில் ஜெயிக்க முடியாதுங்கிறது தானே உலக நியதி அப்படின்னு தத்துவம் பேசியிருக்காரு ராமதாஸோட முக்கிய ஆதரவாளர் ஒருத்தர். தைலாபுரத்துல இப்ப கதவையெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. அது திறந்த உடனே
கூட்டணி முடிவாகிடும்னு புதுசா ஒரு அப்டேட் வேற கொடுத்திருக்காரு. அதான் சொல்கிறேன், ஒரு வாரம் பொறுத்துங்க, ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, ஒரு வாரம் பொறுத்துங்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே திறக்கும் பொழுது வருவார்கள், கையெழுத்து போடுவார்கள். உங்களுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் எதை பற்றியும் சொல்ல வேணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட பதில் அதே தான் பதில். நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அதே தான் பதில். கூட்டணி, அதான் நான் மீண்டும் சொல்கிறதே, மருத்துவர் ஐயா அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதை நான் ஒரு அரசியலுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு வீட்லேயும் அப்பா இருக்காங்க, ஒரு வீட்லேயும் அம்மா இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதை ஒரு பையன் செஞ்ச மாதிரி நம்ம பையனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எந்த வயசானாலும், 90 வயசானாலும் 100 வயசானாலும். அதுக்கு உதாரணங்கள் நான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவங்க அப்பாவுக்கு 94 வயசு, கட்டுப்பாடு தான் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அவங்க அம்மா மரணம் அடைகிற வரைக்கும் சனிஞாயிறு வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா கூட போய் கொஞ்சம் குழாவி அவங்க கையால் சாப்பிட்டு வந்தவர். இதுதான். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே என்ன, அப்பாவை மதித்தவர்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது, அரசியலில் வெல்ல முடியாது. இதுதான் உலக நியதி. அது இங்கேயும் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒவ்வொரு கட்சியா முழுங்கிட்டு இருக்கிற பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை பத்திரமா பாத்துக்கங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கிற தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஒருத்தர். யார் அவர்னு இப்ப பாப்போமா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்போ அடுத்ததான் விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். எங்க கூட இருக்கும்போது முதலிடத்துல இருந்த செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போய் இப்படி 4-5 இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவருக்காக வருத்தப்பட்டிருக்காரு அதிமுகவோட மூத்த தலைவர் ஒருத்தர். விஜய்க்கு புரட்சி தளபதி பட்டத்தை செங்கோட்டையன் கொடுத்ததை பத்தியும் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி நான் கண்ணீர் விடத்தான் வேண்டும். எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதர் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க. பிரச்சனை. நீங்க, நான் எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க, பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிறார். டம்பு டம்பு இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய மணிக்கட்டு, அதுல எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது 5வது உட்கார வச்சிருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது. அவர் இப்படி சொல்லக்கூடாது. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.